ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் மார்ச் 5 to 9 ஃபஸ்ட் செகண்ட் வீக்கில் நடக்க போகிற டெக்னீஷியன் கிரேட் 3க்கான ஒரு 31 days ஸ்டடி பிளான் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இது வந்து நான் எனக்கு க்ரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு ஸ்கெடியூல். இது வந்து யாருக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, இப்போ குரூப் டி இப்போ நடந்துகிட்ருக்குல்ல, இதில் எழுதியிருப்பீங்க. இல்லை இப்போ நெக்ஸ்ட் மந்த் ஒரு 2 days February ஃபஸ்ட் வீக் நடக்க போகுது. அவங்க எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதுக்கு சயின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்கள, அவங்களாம் வந்து இந்த கிரேட் 3 அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் வந்து அண்டர் கிராஜுவேட்டோடைய மெயின்ஸ் ரிசல்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதில் கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதில் யாராவது கிளியர் பண்ணாமல் இருந்தீங்க, இல்லை ஜஸ்ட் கட் ஆஃப் கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, அந்த மாதிரி பசங்களாம் இப்போ அவ்வளோதான், நெக்ஸ்ட்டு இந்த கேலண்டர் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இந்த இயருக்கான எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்தீங்கன்னா, அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கு போகாமல் ஒரு 5 days அப்படியே ரிலாக்ஸாக இருந்துட்டு, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன் சொல்கிறேன்னா, இது வந்து ஆமாம் அப்படி தான் இருக்கும் இந்த ஃபேஸ். இப்போ தான் சிஜிஎல் மெயின்ஸ் எழுதியிருப்பீங்க, அண்டர் கிராஜுவேட் மெயின்ஸு, கிராஜுவேட் மெயின்ஸு, அதோடைய ஸ்கில் டெஸ்ட்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க. அப்படிங்கிறப்போ அது வராதுன்னு இருந்து, அதாவது கட் ஆஃப் விட ஒரு 10 mark அதிகமாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீ ஹோப் வச்சுட்டு இருக்கலாம். கட் ஆஃப் ஒரு 5 mark தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறவங்க ஸ்கில் டெஸ்ட் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு போய் அட்டன் பண்ணிவிட்டு ஸ்கில் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் அது கிளியர் ஆகுங்கிற ஒரு ஐடியா, கன்ஃபார்ம் கிளியர் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தால் அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. இல்லை அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் கற்றுக்கிட்டு உடனே வந்து நீங்கள் படித்த சயின்ஸை அகைன் ரிவிஷன் பண்ணி வரப்போகிற ஃபஸ்ட்டு எக்ஸாம் மார்ச், அதுக்கப்புறம் வரது வந்து மே ஜூனில் தான் அடுத்த எக்ஸாம்ஸ் வரப்போகுது. இந்த மார்ச்சில் ஒரு எக்ஸாம் வருதுன்னா டெக்னீஷியன் கிரேட் 3, அதில் வந்து ஐடிஐ முடித்தவங்க இல்லை குரூப் டி இப்போ படித்தவங்க அவங்க எல்லாருமே அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் இது ஸ்டெப்பிங் ஸ்டோன் ஃபார் என்டிபிசி சிஜிஎல்னு சொல்கிறேன் அப்படின்னா, இந்த வருஷத்தில் எல்லாரும் எழுதக்கூடிய முதல் எக்ஸாம் டெக்னீஷியன் கிரேட் 3 தான். அதாவது 10th முடித்தவங்க வந்து கிரேட் 3ல் ஒரு போஸ்ட் அப்ளை பண்ணலாம், மற்றவங்களாம் ஐடிஐ படிச்சிருக்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒரு ரூல் இருக்குது. ஏன் இதை படிங்கன்னு நான் அவங்க ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஒரு இன்ஸ்டியூஷன் அதாவது என்ன சொல்கிறது, ஏன் படிங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கேன் அப்படின்னா, படிக்க ஆரம்பிங்க. இல்லைன்னா அடுத்து இப்போ இது மார்ச்சா, ஏப்ரல் மே மிடில் சிஜிஎல் வந்துடும். அது ஒரு 1 month நடக்கும், மே ஜூன் வரைக்கும். ஜூலை ஆகஸ்ட்டில் என்டிபிசி, அவ்வளோதான், அப்படியே ஸ்டார்ட் ஆகிடும். அதனால தான் வந்து இந்த எக்ஸாமை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ ஆல்ரெடி நீங்கள் சிஜிஎல் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, என்டிபிசி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களாம் நான் போனால் பெரிய போஸ்ட்டு தான் போவேங்கிற ஒரு ஐடியாவில் இருப்பீங்க. பட் அதுக்காக இது வந்து இதுக்கான ரெகக்னேஷன் இல்லை அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. இதுவும் ரயில்வே எக்ஸாம் தான். இதுக்கு வந்து எல்லா ப்ரிவிலேஜும் இதுக்கும் இருக்குது, இந்த எக்ஸாம்ஸுக்கும் இருக்குது. அதனால் சொல்கிறேன். ஓகே, இந்த பிளான் பார்ப்போம். இது நான் லாஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருந்தேன்ல, டாப் 8 எக்ஸாம் தான் இவனுங்க தான், நாங்கள் தான். ரயில்வேனா நாங்கள் தான், எஸ்எஸ்சினா நாங்கள் தாங்க. ஒரு 4 எக்ஸாம் இருக்குது. இப்போ டெக்னீஷியனுங்கிறது மார்ச் மந்த். இன்னும் மார்ச் என்ன ஜனவரியாக முடியலையே அப்படின்னு நினைக்கலாம். அவ்வளோதான், ஜனவரி நீ 23rd. அப்புறம் முருகர் கோயிலுக்கு போவீங்க வருவீங்க, மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும், இல்லை வீட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும், அதெல்லாம் அப்படியே போயிடும். அவ்வளோதான். இன்னும் பிப்ரவரியில் இருக்க ஒரு 28 days அதை யூட்டிலைஸ் பண்ணுங்கள். யூட்டிலைஸ் பண்ணால் மார்ச்சில் ஒரு நல்ல எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஏப்ரல் மேலே கொஞ்சம் ரிவிஷன் பண்ணி சிஜிஎல் என்டிபிசி அப்படியே மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதோடைய சிலபஸ் இது தான். கிரேட் 3யோட சிலபஸ் இது தான். 25, 25, 40, ஜென்ரல் அவேர்ஸ் 10, டோட்டலாக 100 mark. இது வந்து இந்த 90 கொஷனுக்கு நிறைய கான்செப்ட் பண்ணுங்கள். இப்போது மேத்தமெட்டிக்ஸ்னால் இப்போ குரூப் டி இப்போ படிச்சுட்டு இருப்பீங்கல்ல, மேக்ஸிமம் எல்லோரும் அது எழுதியிருப்பீங்க. அதில் அங்கே என்னவோ அது லெவல் தான் இருக்கும், இல்லை அதோட கம்மியான லெவல் தான் வந்து இங்கே இருக்கும் எக்ஸாம். மேக்ஸில் ரீசனிங் சரி 25 out of 25 போடுற மாதிரி தான் இருக்கும். இப்போ சயின்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 35 to 37 கொஷின்ஸ் வந்து கன்ஃபார்ம். அதாவது நீங்கள் சயின்ஸ் ஃபுல்லாக படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறப்போ அது ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப டெப்த்தாக நியூமெரிக்கல்லாம் இருக்கவே இருக்காது, ஜென்ரலாக டெஃபினேஷன் மாதிரி இருக்கும். இப்போது யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்,
லைட்டில் இந்த லென்ஸ் ஏதாவது கேட்பாங்க. அந்த மாதிரி சிம்பிளாக டைரக்ட் கொஷினாக தான் இருக்குமே தவிர ரொம்ப ட்விஸ்டடாக நியூமெரிக்கல்லாம் இருக்காது. ஏதோ சின்ன நியூமெரிக்கல், இப்போ ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் அண்ட் ஆக்ஸலரேஷன், அந்த மாதிரி ஒரு சின்ன ஃபார்முலா அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ ஜென்ரல் அவேர்னஸ் அப்படிங்கிறப்போ இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி அதெல்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அது இந்த லெவலுக்கு அது தேவைப்படாது. கரண்ட் அஃபேர் ஒரு படிச்சிங்கன்னா ஒரு 3 கொஷின் போடலாம், 3 to 4 கொஷின் போடலாம் கரண்ட் அஃபேர். இந்த 90 கொஷின் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நான் ஏன் அந்த 19 சொல்கிறேன்னா, எனக்கும் இந்த ஐடியா கிடையாது. லாஸ்ட் இயர் நானும் போயிட்டு நான் எதுக்கு அப்ளை பண்ணேன்னு தெரில. ஆனால் கிரேட் 3ல் ஒரு போஸ்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருந்தேன். ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் தான் எலிஜிபிள். அந்த 10th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி முடிச்சிருக்கும், ஃபிசிக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் ஏதோ படிச்சிருக்கணும். அந்த ஒரு போஸ்ட்டு மட்டும் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். அதுக்கு நான் எழுதுனதுக்கப்புறம் தான் தெரியும் இது என்ன இவ்வளோ ஈஸியாக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்கே அப்படின்னு. நானே வந்து ஒரு 85 அட்டம் போட்டேன். நான் எப்படி சொல்கிறது, நான் அது என்ன எக்ஸாம் என்ன பேட்டர்ன் கூட எனக்கு தெரியாது. 90 நிமிஷம் 1.5 மணி நேரம் எக்ஸாம்னா நான் 1 மணி நேரத்துலேயே முடிச்சுட்டு திரும்ப உட்காந்து கொஷின்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து என்ன எக்ஸாமே தெரிலல்ல, அதனால் டப்பு டப்புன்னு போட்டு முடிச்சுட்டா தான் தெரியுது ரொம்ப ஈஸியான எக்ஸாமாக இருக்குது. அப்புறம் அதோட ரிசல்ட் வருது. என்னுடைய நார்மலைஸ்டு மார்க் என்னமோ 72 என்னமோ ஏதோ மார்க் வந்தது. ஃபைனல் கட் ஆஃப் வந்து 85+ என்னமோ நினைக்கிறேன். இது கரெக்டாக எனக்கு கிளியராக தெரியல. லேர்ன் வித் விக்னேஷ் சாரோடைய யூடியூப் சேனலில் ஒருத்தர் சக்ஸஸ் ஸ்டோரி கொடுத்துருப்பாரு. இதை அவர் டார்கெட் பண்ணதே இந்த 90 கொஷின்ஸ்க்கு மட்டும்தான். அதுலேயே ஒரு 85 87 கொஷின் போட்டிருந்தாரு. நெகட்டிவ் மார்க் போயிட்டு நார்மலைசேஷன் மார்க் ஆகிட்டு ஒரு 89 கிட்ட வந்தது. 90 கொஷின் தான் அட்டன் பண்ணார். அவருடைய மார்க் 89 மார்க். அதுதான் அது என்ன சொல்ல வரேன்னா, அவருடைய வீடியோஸ் பாருங்கள் ஒவ்வொரு டைம். நீங்கள் இப்போ குரூப் டி முடிச்சிருக்கீங்க, இல்லை சிஜிஎல்லாம் படிக்கிறேன், என்டிபிஎஸ்லாம் படிக்கிறேன், அதுக்கெலாம் டைம் நிறையாவே இருக்குது. நீங்கள் நினைக்கலாம் டைம் வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நான் விட்டுனா டச் விட்டு போயிடும் அப்படின்னு. அப்படி இல்லை. இந்த ஒரு எக்ஸாம் நிறைய பேர் வந்து இந்த இயரில் நான் வேலைக்கு போய் ஆகணும், இல்லை ஒரு 5 months நான் வேலைக்கு போய் ஆகணும், இல்லைன்னா குடும்ப சூழ்நிலை ஒரு மாதிரி இருக்குது, எனக்கே ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த எக்ஸாமை கொஞ்சம் ஜாலியாக அப்ரோச் பண்ணி நீங்கள் படித்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி ரிவிஷன் பண்ணிவிட்டு எழுதுங்க. அதுதான் சொல்ல வரேன். ஓகே, இப்போது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா March 5 to 9 இந்த ஒரு 5 days எப்போ நாள் நடக்கலாம். நான் என்ன இந்த பிளான் வந்து எனக்கானது நான் போட்டிருக்கேன். நான் வந்து என்னுடைய சோர்ஸ் என்னவாக இருக்குது அப்படின்னா, லேர்ன் வித் விக்னேஷ் சாரோடைய சயின்ஸ் கோர் இதுவும் இண்டோலோகஸ் மந்த்லி பிடிஎஃப், அது ஃப்ரீயாக தான் டெலிகிராம் யூடியூப்பில் இருக்கும், எடுத்துக்கலாம். அவருடைய வீடியோஸ் பார்த்து மட்டும், இந்த லேர்ன் வித் விக்னேஷ் சாரோடைய சயின்ஸ் வீடியோஸ் பார்த்து தான் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு நான் நோட்ஸ் எடுத்துட்டேன். அது நான் இப்போ தான் திரும்ப ரிவிஷன் பண்ண போகிறேன். இது முன்னாடி நான் ரிவிஷன் பண்ணது கிடையாது. பயாலஜிக்கு நான் பர்மார் எஸ்எஸ்ஐயோடைய பயாலஜி நோட்ஸ் நான் படிச்சிருக்கேன், அவ்வளோதான். இதை தான் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன். இதுக்கு ஷெடியூல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 18 நாள் பார்த்தோன்னா ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நான் ரிவிஷன் பண்ண போகிறேன். அந்த 18 நாள் வந்து ஃபுல்லாகவே ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் அந்த கரண்ட் அஃபேர் ஒரு 3 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர். அதுக்கு நான் ஷெடியூல் எப்படி போட்டிருக்குன்னு காட்டுறேன். லாஸ்ட் 10 days பயாலஜியும், ஜனவரி டிசம்பரோடைய கரண்ட் அஃபேரும். அதுக்கப்புறம் ஒரு நாளும் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக ஒரு நாள், கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக ஒரு நாள், பயாலஜி ஃபுல்லாக ஒரு நாள், அந்த மாதிரி. இந்த பிளான் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஓகே எதையோ டச் பண்ணேன். என்னையா இது? ஓகே, இந்த ஸ்கெடியூல் யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்ரெடி இப்போது குரூப் டி படிச்சிருப்பீங்க, இல்லை ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி படிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ஸ், ரீசனிங்கில் வந்து குரூப் டி லெவலுக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னா கன்ஃபார்ம் இந்த எக்ஸாம் நீங்கள் ஈஸியாக அப்ரோச் பண்ணலாம். ஓகே, சோர்ஸ் இதுதான். இந்த டெய்லி ரொட்டீன் பார்த்தீங்கன்னா என்னோட இது ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் தான் அதிகம். ஏன்னா அதை நான் 15 நாளில் ஃபுல்லாக ரிவிஷன் படிக்கணும். அதுக்காக 3 hours நான் போட்டிருக்கேன். 3 hours. அப்புறம் ஃபுல் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஃபுல் டெஸ்ட் எதுக்குன்னா, அந்த டைமிங்கில் உட்காந்து நீங்கள் எல்லா நாளும் ஃபுல் டெஸ்ட் போடணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. பட் எல்லா நாளுமே சயின்ஸ் படிக்கணும். ஃபுல் டெஸ்ட்டுங்கிறது நீங்கள் அட்டன் பண்ணால் தான் மேக்ஸில் எப்படி டச்சில் இருக்கீங்களா, ரீசனிங்கில் டச்சில் இருக்கீங்களா, ஏதோ ஒரு ரீசனிங்லாம் அனலாகி இல்லை ஏதாவது சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா, இந்த குரூப் டிலாம் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் சூப்பராக கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டாங்கன்னா அப்ரோச் பண்ணோம் அப்படின்னா அப்பப்போ ஒரு 2 days ஒன்ஸ் வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் போடணும். இப்போ ஓவரால் கிளான்ஸுங்கிறது ஒரு ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா
ஃபிசிக்ஸில் நான் என்ன படித்தேன், கெமிஸ்ட்ரியில் என்ன படித்தேன்னு சொல்லிட்டு ஒரு கிளான்ஸ் விடணும். அதுக்காக இது. அப்புறம் இந்த டைம் ஃபுல்லாக உட்காந்தே படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த டைமில் டே ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யோகானா பிராணயமான்னு சொல்லுவாங்க, மூச்சு பயிற்சி. அது யூடியூப்பில் போட்டு பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் செய்யுங்க. அவ்வளோ கிளியராக இருக்கும் மைண்டு. இப்போ ஒரு தண்ணியில் கழுத்துக்கு போட்டால் தண்ணி அப்படியே கலங்கிடும். அது திரும்ப கிளியர் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்ல, அந்த மாதிரி தான். யோகா பண்ணிங்கன்னா மைண்ட் கிளியர் ஆகிடும். அப்புறம் நீ ரிலாக்ஸாக படிக்கலாம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிங்கிறது இதான். நெக்ஸ்ட் ஸ்லைடை காட்டுறேன். இந்த மாதிரி சிம்பிளாக சொல்லியிருக்கேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஏன்னா உட்காந்துட்டே இருந்தீங்கன்னா அந்த ஹிப் ரீஜனில் பயங்கரமாக வலிக்கும். இந்த டெயில் போன், அந்த இடம், பேக் போன்லாம், அதுக்கெலாம் வந்து இந்த எக்ஸசைஸ்லாம் பயங்கரமான யூஸ்ஃபுல். இந்த எக்ஸசைஸ் இந்த 3 எக்ஸசைஸும் பேக் போனுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதெல்லாமே ஹிப்பு, பேக் போன், ஷோல்டர், லெக் எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது செய்கிறதுக்கு இன்னும் அதிகபட்சமே 10 நிமிஷம் தான் ஆகும். 10 நிமிஷம் போகுதே ப்ரோ அப்படின்னு நினைக்காதீங்க. 10 நிமிஷம் தான். 10 நிமிஷம் உட்காந்து எத்தனை ரீல்ஸ் பார்ப்பீங்க? 20 ரீல்ஸ் பார்ப்பீங்க. 10 நிமிஷம் அசால்ட்டாக போயிடும். ஓகே, இப்போ சயின்ஸ் வந்து இதை நான் எடுத்துகிறது ஃபுல்லாக நான் அதோடைய கோர்ஸில் எந்த ஆர்டரில் டீச் பண்ணியிருக்காரோ அந்த ஆர்டரில் தான் எழுதியிருக்கேன். இதில் 10 டாபிக், இதில் 10 டாபிக். இந்த 10 டாப்பிக்கையும் எப்படி 15 நாளில் நான் கவர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது தான் ஸ்கெடியூலே. இதுதான் ஒரு 3 டாபிக். பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாபிக் படிக்கிறேன் அப்படின்னா, இந்த 3 டாபிக் படிக்கிறேன்னா அது வந்து 4th டே ஃபுல்லாக உட்காந்து அந்த 3 ரிவிஷன் பண்ணணும். 5th டே அடுத்து கெமிஸ்ட்ரியில் படிக்கிற 3 டாபிக் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு நாள் உட்காந்து படிக்கணும். இப்போ அந்த ஒரு நாளுங்கிறப்போ, இப்போ நான் ஃபிசிக்ஸ் வந்து 3 ஹவர்ஸாக லைட்டில் மிரர் படிக்கிறதுக்கு 3 மணி நேரமா அப்படின்னு கேட்கலாம். அந்த 3 மணி நேரம் எப்படின்னா, இப்போ ஒரு 1.5 ஹவர்ஸ் வந்து மிரர் ஃபுல்லாக நான் படிக்க டைம் எடுக்குது, இல்லை 2 ஹவர்ஸ் ஆகுதுன்னா, அடுத்த 1 ஹவர் பார்த்தீங்கன்னா அவரே வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினாக டீச் பண்ணியிருப்பார் அந்த டாபிக் ரிலேட்டடாக. அதை நான் பார்க்கணும். அதுக்காக தான் இது. அப்புறம் அடுத்த நாள் போகும்போது முன்னாடி நாள் என்ன படிச்சனோ அது ஒரு டைம் ஒரு 20 மினிட்ஸ் அதை ரீகால் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே ஆன ஃபிசிக்ஸில் என்ன டாப்பிக்கோ அதை ரிவிஷன் பண்ணணும். இந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போது ஃபஸ்ட் டைம் படிக்கிறப்போ ஒரு டாபிக் ஒரு 2 ஹவர்ஸ் எடுக்குதுன்னா, நெக்ஸ்ட் டைம் படிக்கிறப்போ அது 1 ஹவர் தான் எடுக்கணும். அதான் குயிக் ரிவிஷன் சொல்லுவாங்க. என்ன படிக்கணுமோ அதை அண்டர்லைன் பண்ணி வச்சிடணும். இல்லை நெக்ஸ்ட் நான் என்ன ரிவிஷன் பண்ண போகிறேன், இப்போ ஒரு டாபிக் ஃபுல்லாக படிக்கிறீங்க, 2 ஹவர்ஸ் எடுக்குது அப்படின்னா, அது 2 ஹவர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் எடுத்து, ஓகே நான் நெக்ஸ்ட் டைம் இந்த டாபிக் நான் படிக்க போகிறேன் அப்படின்னா இதெல்லாம் வந்து நான் ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்டில் நீங்களே கிளிக் பண்ணி வச்சுக்கணும். அது என்ன சொல்லணும்னா 2 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு, இன்னொரு 15 மினிட்ஸ் எடுத்து திரும்பவும் 2 ஹவர்ஸ் படித்ததை எகைன் ஒரு டைம் பார்த்துட்டு, ஓகே நெக்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இந்த பாயிண்ட்ஸ் தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு குவிக் ரிவிஷன் மாதிரி ரெடி பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஒரு ஈஸியாக ரிவிஷன் பண்ணிடலாம். ஃபஸ்ட் ஓகே இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, இந்த 3 டேஸ் படிக்கிறது 5th டேயில் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். அந்த மாதிரி தான் ஒரு டாப்பிக்கும் இந்த மாதிரி தான் ரிவிஷன். இப்போது டே 5ல் லைட், ஹியூமன் ஐ, எலக்ட்ரிசிட்டி, இது மூணும் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் தான். டோட்டலாகவே லைட் 1 ஹவர், ஹியூமன் ஐ 1 ஹவர், எலக்ட்ரிசிட்டி 1 ஹவர். இந்த மாதிரி படிச்சோன்னா ரிவிஷன் பண்ணிடலாம். அப்புறம் அந்த டைமில் செப்டம்பர் சிஏ, அதிகபட்சம் விண்டோ லோகோஸில் ஒரு சிஏக்குனா ஒரு 150 ஸ்லைட்ஸ் அவ்வளோதான் இருக்கும். அப்போது 2 ஸ்ப்ளிட் பண்ணி 75 ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸில் 1 மந்தோட சிஏ முடிச்சிடலாம். அப்புறம் எகைன் ரிவிஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதுதான். இப்போது 15th டேயில் பார்த்தோன்னா 17 டேஸ், மொத்தம் 17 டேஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வந்து நான் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடுவேன். நான் இப்போ தான் நோட்ஸ் எடுத்திருக்கேன், இதுக்கப்புறம் தான் படிச்சுட்டு நான் ரிவிஷன் பண்ணணும். 15 டேஸாக நான் முடிச்சிட்டேன்னா ஓகே ஒரு கான்ஃபிடன்ட் கிடைக்கும். ஓகே இந்த இயரில் நான் இந்த எக்ஸாம்ஸ் எழுத போகிற எக்ஸாம்ஸுக்கு நான் கான்சன்ட்ரேட்டடாக உட்காந்து ஒரு 15 டேஸ் ஒரு 70 டேஸ் படிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அப்ரிஷியேட் பண்ணிவிட்டு 18th டே வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருந்துக்கலாம். அடுத்த 10 டேஸ் பயாலஜி. அப்புறம் நான் படித்தது ஃபிசிக்ஸ், நான் ஏதாவது மறந்துருக்கேன் அப்படின்னா திரும்ப ரீகால் பண்ணணும். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பயாலஜி ஏன் நான் லாஸ்ட்டில் 10 டேஸ் கொடுத்துருவேன்னா, அது வந்து லைஃப் ப்ராசஸ். ஜென்ரலாகவே நம்ம ஒரு டைம் படித்தோன்னா அவ்வளோ சீக்கிரம் மறக்காது. அது லைஃப் கனெக்ட் நேச்சர் அந்த மாதிரி. அதனால தான் இந்த அனிமல் கிங்டம், பிளான்ட் கிங்டம் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். அதை வந்து ஏதாவது ஷார்ட்கட் வச்சு படிச்சுக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ்ட் 10 டேஸ்லேருந்து ஃபுல் மார்க் போட ஆரம்பிக்கணும். அப்போ தான் அந்த டைமிங் செட் ஆகும், ஸ்பீட் வரும். ஏதாவது மிஸ்டேக் பண்ணால் ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம், நிறைய விஷயங்கள் யோசிக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸில் ஏதாவது மிரரில் ஏதாவது கொஷின் கேட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியலனா எக்ஸாம்லேயே உட்காந்து யோசித்து ஆன்சர் பண்ணுற அளவுக்கு அந்த இடத்துல டைம் இருக்கும். ஓகே, இப்போ லாஸ்ட்டு 3 டேஸில் ஒரு டே ஃபிசிக்ஸ் ரிவிஷன் அப்படின்னா, இப்போ 10 டாபிக் சொன்னல எக்ஸாம்பிளுக்கு, இந்த 10 டாபிக் சொன்னல, இந்த 10 டாப்பிக்கும் ஒரு டாப்பிக்கு ஒரு மணி நேரம் எடுத்தால் கூட 10 மணி நேரம். ஃபஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணுறது 10 மணி நேரம் ஆகும்.
அடுத்த டைம் ரிவிஷன் பண்ணப்போ ஒரு 5 மணி நேரம் தான் ஆகணும். அதுக்கு தான் இங்கே பாருங்கள், இந்த இந்த பயாலஜி படிக்கிற டைமில் இந்த த்ரீ டேஸ் ஃபிசிக்ஸ் ரிவிஷன் எதுக்கு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு 3 டாபிக், செகண்ட் ரிவிஷன் அப்படிங்கிறது செகண்ட் 3 டாபிக், அடுத்த ரிவிஷனுங்கிறது அடுத்த 3 டாபிக், மொத்தம் 9 டாபிக் ஒரு நாளும். இப்போ 3 நாளுக்கும் 9 டாபிக் ரிவிஷன் பண்ணிடுவீங்க. இப்போ லாஸ்ட் 1 டே ரிவிஷன் அப்படிங்கிறது அந்த எல்லா டாப்பிக்கும் சேர்த்து படிக்கிறது தான் லாஸ்ட் 1 டே. லாஸ்ட் 1 டேயில் ஃபிசிக்ஸ் ரிவிஷன் பண்ணுறப்போ ஒரு 6 ஹவர்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிடணும். அடுத்த நாள் கெமிஸ்ட்ரி, அடுத்த நாள் பயாலஜி. ஓகே, இன்னும் டைம் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸில் ஃபிசிக்ஸ் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணணும். அந்த மாதிரி ரிவிஷன் பண்ண பழகிட்டிங்கன்னா என்ன, நீதான் ராஜா நீதான் ராணிங்கிற மாதிரி மைண்டில் அவ்வளோ கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இதுதான் பிளானு. இது நான் படிக்கிறது மேபி நான் அப்டேட் பண்ணுற மாதிரி, ஏதாவது நான் இந்த நாளைக்கு இது நான் படிச்சிருக்கேன்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ஏதாவது வீடியோஸ் போடுறேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, மைண்ட் செட் தான்ப்பா மேட்ரு. நீ இறங்கி படிக்கலை, நீ உட்காந்து நீ உன்னுடைய பாடி உட்காந்து படிக்கலைன்னா நீ வேறு எதுவுமே பண்ண முடியாது. உன் மைண்டு சொல்கிறத நீ கேட்கணும், இல்லை நீ சொல்கிறதையாவது உன் மைண்டு கேட்கணும். எதுவுமே கேட்காம மைண்டு ஒன்று சொல்லிகிட்டு இருந்து, இல்லை நான் ரீல்ஸ் தான் பார்ப்பேன்னா பார்த்துக்கிட்டு இரு. இல்லை மைண்டு வந்து ரீல்ஸ் பாடுறாங்க, ஆனால் உனக்கு வந்து இந்த வருஷம் வேலைக்கு போகணுன்னு தோணுதுன்னா உட்காந்து படி. அவ்வளோதான். நிறைய அதாவது போன வீடியோ சொன்ன சுச்சுவேஷன்ஸ் நிறையா இருக்கும். வேலைக்கு போய் ஆகணும், நீங்கள் தான் வந்து வீட்டுக்கு மூத்த பிள்ளையாக இருப்பீங்க, பின்னாடி வர அக்கா தங்கச்சி தம்பிக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நிறைய சுச்சுவேஷன்ஸ் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த வருஷம் நான் படிக்க தான் போகிறேன்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்துருவீங்கள, அதுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த வருஷம் நான் படிக்க தான் போகிறேன் அப்படிங்கிறப்போ நான் படித்து தான் ஆகணும். அவ்வளோதான், படித்து தான் ஆகணும்னா உட்காந்து படி. நான் அடுத்த வருஷம் நான் அங்கே போவேன் இங்கே போவேன், எனக்கு ஒரு வருஷம் தான் டைம் அப்படின்னா அந்த ஒரு வருஷம் டைம் இருக்குது, இன்னும் 11 மந்த்ஸ் இருக்குது. வாழ்க்கையை மாற்றிடும், பிளட் லைன்லேயே மாற்றும், உங்களோட தலைமுறையவே மாற்றிடும். அதனால் படிங்க. ஓகே, ஏதாவது கேட்கணுன்னா கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.